20,000 ரூபாய் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல புதுசா நான் ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னு சொல்றேன். இந்த அக்கௌண்ட்ல நான் வெறும் லாஸ் தான் பண்ண போறேன். நெக்ஸ்ட் 30 டேஸ் நான் ரேண்டமா ஒரு பிகினர் மாதிரி ட்ரேட் எடுக்க போறேன். ஆனா ரூல்ஸோட லாஸ் எடுக்க போறேன். என்ன ரூல்ஸ்னா இந்த 5 ஸ்டாக் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன். டெய்லி 10 மணிக்கு மேல தான் ட்ரேட் எடுப்பேன். ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் தான் எடுப்பேன். ஒரு ட்ரேடுக்கு 100 ரூபாய் தான் லாஸ் பண்ணுவேன். 2 ட்ரேட் 200 ரூபாய் லாஸ். சோ 200 ரூபாய் இன்டு 30 போட்டீங்கன்னா 6,000 ரூபாய் அட் தி எண்ட் ஆஃப் த சீரீஸ்ல நான் லாஸ்ட்ல இருப்பேன். மார்க்கெட் எப்படி போனாலும் இந்த ரூல்ஸ் நான் பிரேக் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் 30 டேஸ் முடிஞ்ச அப்புறம் நான் டெய்லி லாஸ் பண்ணிருக்கலாம். நான் எவ்வளவு லாஸ் பண்ணிருக்கேன், எப்படி லாஸ் பண்ணேன், ஈவன் தோ உங்ககிட்ட ஸ்ட்ராட்டஜியே இல்ல அப்படின்னா கூட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சு எப்படி ரொம்ப நாள் சர்வைவ் ஆகலாம், ஒரே மாசத்துல மொத்த காசையும் விடாம ட்ரேட் பண்ணலாம்னு நான் காட்ட போறேன். இந்த சீரிஸோட மெயின் கோல் என்னன்னா பிக் வின்ஸ் முக்கியம் இல்ல, ஸ்மால் லாசஸ் தான் முக்கியம்னு ப்ரூவ் பண்ணதான் இந்த சீரிஸ். இந்த 30 நாள் முடியும் போது உங்களுக்கு நான் ஏன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றது கிளியரா புரியும். சோ நீங்க இப்பதான் புதுசா ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டை நான் அப்டேட் பண்ணுவேன். எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணதான் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் லாஸ் பண்றதுக்கு சீரிஸ் ஸ்டார்ட் பண்றேன். இந்த சீரிஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க.